ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம ஜெஇ இருக்குல்ல, மெயின்ஸ் 2023 மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் கேட்ட ஒரு 3 கொஸ்டின். மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த சீரீஸ் பேர் என்ன வைக்கிறோன்னா ட்ரிப்பிள்ஸ் அப்படின்னு வைக்கிறோம். ட்ரிப்பிள்ஸ்னு வைக்கிறோம். அதாவது 3 ப்ராப்ளம்ஸ் ஒரு வீடியோவில் இருக்கும். அது பழைய கொஸ்டின்ஸாக இருக்கும். இது 2023 கேட்ட ஒரு கொஸ்டின். 23 தமிழில் சால்வ் பண்ண போகிறோம். நோட் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இந்த இது பார்த்துட்டிங்கன்னா நீங்களே சொந்தமாக அந்த ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் போட்டுடலாம். போலாமா? ஓகே. ப்ராப்ளம் நம்பர் 1. A vehicle travels 4 km with speed of 3 km per hour and another 4 km with a speed of 5 km per hour. Then its average speed is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆஃப் த டோட்டல் ஜேர்னி. ஒரு வாகனம் இருக்குது. அந்த வாகனம் ஆர் வெஹிக்கிள் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது? 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. 4 கிலோமீட்டர்ஸ். இப்போ நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 4 கிலோமீட்டர். இதுக்கும் இடையில உள்ள கேப் எவ்வளவு? 4 கிலோமீட்டர்ஸ். அடுத்து ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுது. முதல் 4 கிலோமீட்டரை எவ்வளோ வேகத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கு? வேகம், ஸ்பீடு. சரியா? 3 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். அடுத்த 4 கிலோமீட்டர் எவ்வளோ வேகத்தில் சால்வ் பண்ணியிருக்கு? கடந்திருக்கு 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அப்போனா இப்போ நான் பேர் வைக்கிறேன். இது பயணம், ஜேர்னி. எல்லா பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். இது ஐ, இது எஃப், இது எம். ஐனா இனிஷியல், ஆரம்ப நிலை, ஆரம்ப புள்ளி. இது இறுதி புள்ளி. இது நடுவில் உள்ளது, மிடில் அப்படின்னு வச்சுக்கோமே. ஆர் இன்டர்மீடியேட், நடுவில். இந்த ஐ டு எம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளவு வேகத்தில் ட்ராவல் பண்ணுச்சு? இட் ட்ராவல்ஸ் இன் 3 கிலோமீட்டர் ஹவர். 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். எம் டு எஃப் 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் ஸ்பீடு ஆஃப் த டோட்டல் ஜேர்னி. ஆவரேஜ் ஸ்பீடு. அதுக்கு குறியீடு என்ன? சிம்பிள் என்ன? நம்ம 2 வகையான சிம்பிள் பயன்படுத்த போகிறோம். ஒன்று இதை மாதிரி, ஆர் அல்லது எஸ், பெரிய எஸ் போட்டு ஏவிஜி எதுனாலும் போட்டுக்கலாம். அல்லது 3வது ஒரு சிம்பிள் எஸ் போட்டு பெரிய பார், ஆவரேஜ் அப்படிங்கிறத டினோட் பண்ணு. நான் பொதுவாக எனக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இதை மாதிரி போகிறது. சரியா? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போடணும். நம்மளாம் பெரிய பிள்ளைங்கள் ஆகிட்டோம்ல, எல்லாத்தையும் பயன்படுத்த கற்றுக்கணுன்னு. திஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர் டோட்டல் பாத் லென்த். Total path length of the journey. பயணத்தின் மொத்த பாதையின் நீளம், பாதையோட நீளம். ஜேர்னி, JOURNEY.
divided by total time taken for the journey. ஜேர்னி ஏற்கனவே எழுதிட்டோம்ல, அதனால் ஜே அப்படின்னு எழுதிக்கிறேன். நம்மளோட ஜேர்னி, நம்மளோட பயணம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஐங்கிற நிலையில் ஆரம்பிச்சதா? எங்கே முடிஞ்சுது? எஃப்ங்கிற நிலையில் முடிஞ்சுது. ஸோ எப்படி போச்சு? இட் ட்ராவல்ட் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்காங்களா? கொடுக்காட்டினாலும் எடுத்துக்கலாம். ஸோ இட் ட்ராவல்ஸ் அ டிஸ்டன்ஸ். எவ்வளோ ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கலாம், அல்லது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக ஏதோ ஒன்று அது தேவையில்லை. எவ்வளோ நமக்கு ஸ்பீடு தான் நமக்கு தேவை, ஸ்பீடு தான் தேவை. சரியா? ஸோ அப்போ நான் ஏக்கும் எம்முக்கும் இடையில எவ்வளோ தூரம் இருக்குது? 4 கிலோமீட்டர். எம்முக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 4 கிலோமீட்டர். ஸோ மொத்த கிலோமீட்டர் எவ்வளவு? ஸோ டோட்டல் பாத் லென்த் எவ்வளவு? 4 + 4 is 8 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர் ப்ளஸ் 4 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர். அப்படி தானே? டோட்டல் டைம் டேக்கன். இப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஐக்கும் எம்முக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு? குட், 4. எம்முக்கும் எஃப்க்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 4. ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தானே. ஆனால் இந்த 4 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு எவ்வளோ வேகமாக போயிருக்காரு? 3 கிலோமீட்டர் கம்மியான ஸ்பீடில் போயிருக்காரு. அப்படின்னா இந்த 4 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? இதை கடந்து போகிறதுக்கு கம்மியான நேரம் ஆயிருக்கும். இட் வில் டேக் லெஸ் டைம் டு ட்ராவல் ஃப்ரம் ஐ டு பி, ஐ டு எம். இட் வில் டேக் மோர் டைம், அதிக டைம். ஏன்னா 3 கிலோமீட்டர் கம்மியான ஸ்பீடு தானே. சாரிடா, இது அதிகமான ஸ்பீடு. அப்படின்னா இது வேகமாக போயிடும். அதிகமான ஸ்பீடு, கம்மியான ஸ்பீடு. ஸோ அப்படின்னா ஐ டு எம் கடக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம், த ரெக்வயர்ட் டைம். டைம்னா என்ன சிம்பிள்? டி. அது T1 சொல்கிறேன். எம் டு எஃப் கடக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் T2. ரெண்டு டைமும் ஒன்று கிடையாது. அது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிட்டா? ஏன்னா ஐ டு எம் லெசர் ஸ்பீட், எம் டு எஃப் அதிக ஸ்பீட். ஸோ இதுக்கு நிறைய நேரம் எடுத்திருக்கோம், இதுக்கு கம்மியான நேரம் எடுத்திருக்கோம். அப்படி தானே? ஸோ த டோட்டல் டைம் ரெக்வயர்டு என்ன? T1 + T2. ஸோ ஸ்பீட் during the journey from இது I to M எவ்வளோடா? ஸ்பீட் டியூரிங் த ஜேர்னி I to M என்ன? 3 km/h. டைம் டேக்கன் ஃபார் த ஜேர்னி டியூரிங் டைம் டேக்கன் during the journey I to M, during the journey I to M, I to M என்னடா? எந்த டைம் எடுத்தோம்? ஒரு கமா போட்டு அதனுடைய சிம்பிள் T1. அது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜேர்னி ஃப்ரம் I to M என்னடா? அதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? கேபிட்டல் டி அப்படி எடுத்துக்கிறேன். கேபிட்டல் டி I to M.
எவ்வளவு 4 கிலோமீட்டர். ஸோ இப்போ என்ன ஆக போகுது 4 கிலோமீட்டர்ஸா சரி. ஸோ ஸ்பீட் டியூரிங் த ஜேர்னி I to M is equal to distance during the journey I to M, time during the journey I to M, T1. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே டிவிஷனில் இருக்கா, டிவிஷன் அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். அங்கே மேலே இருக்கிறது கீழே வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ என்னவா மாறும், T1 equal to distance between the journey I to M divided by speed during the journey I to M. So what is the distance during the journey I to M? 4 kilometer. What is the speed during the journey I to M? 3 kilometer per hour divided by hour. இப்போ 4/3ன்னு வந்திருக்கு. இப்போ என்ன யூனிட் விடுபட்டு போயிருக்கோம், T1 equal to 4 கிலோமீட்டர். இங்கே டிவிஷனில் என்ன இருக்குது 3 டிவைடட் பை, ஓகே இது மட்டும் கிலோமீட்டர் பெர் ஹவர் தானே இருக்குது, கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போது இது எப்படி எழுதலாம், அந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை நான் எப்படி யூனிட்டை மட்டும் தனியாக எழுதிக்கிறேன். 4/3 யூனிட் மட்டும் தனியாக நான் எழுதி காமிக்கிறேன். கிலோமீட்டர் டிவைடட் பை கிலோமீட்டர் பெர் ஹவர். இதை எப்படி எழுதலாம், கிலோமீட்டர் டிவைடட் பை கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ என்ன ஆகும், இதை இன்ட்டுவாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஹவர் ஹவர் பை கிலோமீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும், கிலோமீட்டர் அடிபட்டுரும், அடிச்சிடலாம் சரியா. ஸோ இந்த இடத்துல யார் இருப்பா, உனக்கு 1 அப்படின்னு ஒன்று இருக்கும், இங்கே 1 மாறிடும். ஸோ எல்லாமே என்ன எழுதிக்கலாம், 1 into everything is everything. ஸோ ஹவர் இன்ட்டு 1 என்னது தான் ஹவர், ஹவர் டிவைடட் பை 1 என்னது தான் ஹவர் தான். ஸோ மீதி ஹவர் மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் என்ன எழுதிக்கலாம், டைமுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், இந்த கிலோமீட்டர் பெர் ஹவர், இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், வெறும் ஹவர்னு எழுதிக்கலாம். இப்போது ஸ்பீட் டியூரிங் த ஜேர்னி ஃப்ரம் M to F. இப்போ அடுத்த பகுதி டிஸ்டன்ஸ் D2 டிவைடட் பை டைம் T2. இதெல்லாம் நான் எழுதலை, நான் எழுத கற்றுக் கொடுத்துட்டோம்ல ரெண்டாவது பயணத்துக்கு. டிஸ்டன்ஸ் டியூரிங் த ஜேர்னி M to F அப்படி எழுதிக்கிட்டுமா, நான் இங்கே 2ன்னு ஒன்று உங்களுக்கு சொல்லவே இல்லைல்ல, M to F சரியா. அதில் நீங்கள் எழுதி பழகிக்கோங்க, நான் அதை உங்களுக்கு நான் ஒரு எக்ஸசைஸாக விடுறேன். இப்போ இது எப்படி எழுதலாம், T2 அங்கே கொண்டு போகும்போது மல்டிப்ளை மேலே வந்துடும், இது டினாமினேட்டருக்கு வந்துடும், அப்படி தானடா கரெக்டா. இஸ் ஈக்குவல் டு டி M to F டிவைடட் பை S M to F. டினா டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர். ஸ்பீட் என்ன 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். நான் என்ன சொன்னேன், கிலோமீட்டர் பெர் ஹவரை என்னென்ன எழுதிக்கலாம், கிலோமீட்டர் பை கிலோமீட்டர் பெர் ஹவரை நம்ம எப்படி எழுதலாம், வெறும் ஹவர்னு எழுதிக்கலாம், சிம்பிளி ஹவர். ஸோ டைம் 2 என்ன 4/5 ஹவர். இது எல்லாத்தையும் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், டோட்டல் டைமில் போட போகிறேன். வாட் இஸ் டோட்டல் டைம், மொத்த டைம் எவ்வளவு, டைம் டேக்கன் ஃபார் த ஜேர்னி T1 + T2 அப்படி தானே இந்த ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ T1க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்,
4/3, அதுக்கு பிறகு 4/5. am I right? 4/3, 4/5 ரெண்டுமே எந்த யூனிட்டில் இருக்குது? ஹவர் அப்படின்னு ஒரு யூனிட்டில் இருக்குது. சரியாடா? ஓகே. தென் 8 கிலோமீட்டர் டிவைடட் பை, இதில் பார்த்தீங்கன்னா 4 இங்கேயும் 4 இங்கேயும் ஹவர், இதெல்லாம் நான் காமனாக எடுத்துக்கலாம், பொதுவாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஆயிரும்? 4 ஹவர். ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குன்னா 1/3 ப்ளஸ் 1/5 அப்படின்னு எனக்கு இருக்கும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 1/3 அண்ட் 1/5 மட்டும் நான் தனியாக சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 1/3 ப்ளஸ் 1/5. இப்போது டினாமினேட்டர் ரெண்டும் வேறு வேறு டேர்மாக இருக்கா? இது இதனுடைய மல்டிபிள்ஸில் கூட கிடையாது, இதனுடைய மல்டிபிள்ஸில் கூட இல்லாததுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ், கீழே டினாமினேட்டர் பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் தான் குரூப் பண்ண முடியும், மொத்தமாக சேர்த்து எழுத முடியும். அதனால் என்ன பண்ணுறேன், பேஸ் சேமாக கொண்டு வர்றதுக்காக 5ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணலாம். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுன்னு. ஓகே, குட். இதுக்கு ஓகே. சில கணக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 3ஆல் 5 மல்டிப்ளை பண்ணால் 15 ஆயிரும். 5 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 15 ஆயிரும். இப்போ ஒரே பேஸ் ஆயிடுச்சு, அப்படி தானே? பேஸ் 15. இது கீழே உள்ள இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கீழே என்ன ஆயிடுச்சு, இதுக்கும் 15 ஆயிட்டு. ஒன் இன்ட்டு 5 5, 1 into 3 3. இது செஞ்சு பார்த்தா தான் வரும். ஓகேவாடா? ஓகே. இப்போது பேஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கிறேன், 15. மேலே இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5 + 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் 8/15. ஸோ இப்போ என்ன ஆச்சு, 1/3 ப்ளஸ் 1/5 என்னவாச்சு, 8/15. சரியா? இப்போ இதை எப்படி எழுதலாம், இது ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். டிவிஷனில் இருக்குன்னா அதை டிவைடட் பை 8/15 எழுதிக்கலாம். அப்புறம் இன்டூ போட்டு 15/8 அப்படி எழுதிக்கலாம்ல. இப்போ மேலே 8, இந்த 8 கேன்சல் பண்ணலாம். சரியாடா? ஸோ ரிமைனிங் இப்போ யார் இருக்கா, இப்போது கேன்சல் பண்ண பிறகு அங்கே என்ன இருக்கும், 1. கேன்சல் பண்ண பிறகு இங்கேயும் 1. ஸோ இதை மாதிரி இருக்குது. இதை மாதிரி இருக்கும்போது இது எப்படி எழுதிக்கலாம், யூ கேன் ரைட் இட் இஸ் 15/4 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். இப்படி தான் ஆன்சர் இருக்கா? இல்லையே, எல்லாமே என்னது டெசிமலில் கொடுத்துருக்காங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டெசிமலில் பண்ணணும். 15/4 இதை நான் என்ன பண்ண போகிறேன், 2ஆக எழுத போகிறேன், 2 விஷயமாக எழுத போகிறேன். 15/4, 4 2 into 2 அப்படின்னு எழுதிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு கேல்குலேட் பண்ணுறதுக்காக. முதல்ல என்ன பண்ணிடுறேன், அதுக்கடுத்து மறுபடியும் half 15/2 அப்படின்னு எழுதிக்கிறேன், கிலோமீட்டர் பெர் ஹவர். 15 15/2, 15 பாதி ஆக்குறேன். 15 பாதி ஆக்கினா டிவைடட் பை 2 7.5.
சரியா? இது தெரிஞ்சுக்கோங்க. 7.5 இப்போ என்னது பை 2, அதான் மறுபடியும் பாதி ஆக்குறேன். 7.5/2 3.75. அப்படிதான் ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போமா? எஸ், நமக்கு அப்படி ஒரு ஆன்சர் இருக்கு. ஓகே, இதை மாதிரியே நமக்கு இன்னும் 2 கொஸ்டின் ஜேஇ 2023 கேட்டிருக்காங்கடா. இதே மாதிரியே, ஆனால் இதே கொஸ்டின் கிடையாது. இதுலேருந்து ஒரு ஷார்ட்கட்டும் அதுக்கு நான் சொல்லித்தரேன். என்ன இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? இவ்வளோ ஸ்டெப்பு போடணுமா சாருங்கிறத விட இதை விட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு நம்ம 2 ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த ஜேஇயில் கேட்டது. ஓகே, அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவ்வளோத்தையும் பண்ணணுமாங்கிறத விட அதை நம்ம பார்க்கலாமா? இப்போ அந்த கொஸ்டின் இதான் அந்த கொஸ்டின். ஜேஇ 2023 இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. வாசிக்கட்டுமா? A car travels a distance of x with speed v1 and then the same distance x with v2 in same direction, ஒரே டைரக்ஷனில். the average speed of the car is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. சரியா? அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த டைரக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஸ்பீடுக்கும் ஒரு பெரிய ஒரு சம்மந்தம் கிடையாது. எப்போனா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கும் பொழுது, ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த டைரக்ஷனுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியாடா? ஓகே, இப்போ நமக்கு ஸ்பீடு தான் நமக்கு தேவை. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி இருக்கா, போன கணக்கு மாதிரியே தான். போன கணக்கில் நமக்கு என்ன இருந்துச்சு, 4 கிலோமீட்டர் ட்ராவல் ஆச்சு ஒரு காரு. ஓகே, எவ்வளோ ஸ்பீடில்? v1ங்கிற ஸ்பீடில், அதாவது 3 கிலோமீட்டர் ஸ்பீடில். 4 கிலோமீட்டர், அது 5 km/h ஸ்பீடில் போகுது. இப்போ அதே இது நம்ம கணக்கில் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 4 கிலோமீட்டருக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டினோட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 4 கிலோமீட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா டினோட் பண்ணியிருக்காங்க எக்ஸ். அப்படின்னா 2 சேம் டிஸ்டன்ஸ். போன இதில் நம்பர் கொடுத்துட்டாங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வேரியபிள்ஸ், லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன ஆகுது, இது டிஃப்ரெண்ட், கொஞ்சம் லைட்டாக. இது கார் மாதிரி இல்லை, ட்ரக்கு மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும். இதே படத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நோட்ஸ்லாம் எடுக்கணும், எடுத்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும், புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி பழகுங்க. இப்போது இந்த முதல் எக்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுச்சு, v1 அப்படிங்கிற ஸ்பீடு சாரி. ரெண்டாவது இதை v2ங்கிற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுச்சு. ஸோ இப்போது ஐ அப்படிங்கிற இடத்துல தான் பயணத்தை ஆரம்பிக்குது, தான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுது. எம்முங்கிற இடத்துல ஜேர்னியை ஃபினிஷ் பண்ணல. அந்த எம்முங்க அட்டைன் பண்ண உடனே, எம்முக்கு வந்த உடனே v2ங்கிற வெலாசிட்டியில் என்ன பண்ணுது, இட் ட்ராவல்ஸ். v2ங்கிற ஸ்பீடில் இட் ட்ராவல்ஸ், v2ங்கிற ஸ்பீடு. ஓகே, போகலாமா? ஓகே, இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட்? ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த டோட்டல் ஜேர்னி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ், மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம் டேக்கன். ஸோ மொத்த பாதையின் நீளம், டிஸ்டன்ஸுங்கிறத விட பாதையின் நீளம் பயன்படுத்துங்க, பாத் லென்த். ஸோ சேம் டைரக்ஷன் வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகிறதுக்கு, I to M போகிறதுக்கு
எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. எக்ஸ் டு எஃப் போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, எக்ஸ் தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு. அந்த பாத்தோட நீளம் எவ்வளவு, அந்த பாதையோட நீளம் என்னது, எக்ஸ். ஸோ இங்கே ஒரு எக்ஸ், எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன, 2x. அப்படா டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோடா, 2x. ஸோ டோட்டல் டைம் என்ன, மொத்த டைம். ஸோ ரெண்டுமே வேறு வேறு வெலாசிட்டிங்கிறதுனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, தே ஆர் நாட் சேம் வெலாசிட்டி. அப்படிங்கிறதுனால தான் v1 v2ன்னு கொடுத்துருக்காங்க. v1 v2ன்ட்டு ஒரே வெலாசிட்டி கிடையாது, சாரி ஒரே ஸ்பீடு கிடையாது, ஒரே ஸ்பீடு கிடையாது. இது வேறு ஸ்பீடு, இது வேறு ஸ்பீடுனால தான் இது ஒரு லெட்டர் v1, இது ஒரு லெட்டர் v2. அப்படா என்ன இருக்கும், ரெண்டுத்துக்கும் வேறு வேறு டைம் தானே இருக்கும். அப்படி தானே பார்த்தோம் போன கணக்கில், வேறு வேறு டைம் தானே வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் என்ன வந்துச்சு, நமக்கு வேறு ஒரு நம்பர் வந்துச்சு, 4/3 வந்துச்சு. ரெண்டாவது டைம் என்ன வந்துச்சு, 4/5. 4/3யும் 4/5யும் ஒன்றா கிடையாது, அப்படி தானடா. 4/3 அடுத்ததுக்கு 4/5, ரெண்டும் வேறு வேறு டைம். அதனால் ரெண்டும் வேறு வேறு டைம்னால இங்கே நம்ம என்ன டைம்னு எடுத்திருக்கோம், t1 t2. அதை எழுதிக்கலாமா, அப்புறம் என்ன வரும், t1 + t2. ஸோ இப்போ சொல்லுங்கள், நம்ம அந்த வரிசையை எழுதணும். ஸ்பீட் டியூரிங் த ஜேர்னி I to m என்ன, v1 ஈக்குவல் டு distance during the journey from I to m x divided by time taken during the journey from I to m t1. அப்புறம் t1 என்ன எழுதலாம், t1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம், v1 கீழே எடுத்துகிட்டு வரோம். ஸோ எடுத்துகிட்டு வந்தால் x/v1. புரியுதா. இதை மாதிரியே நம்ம என்ன எழுதிக்கலாம், v2 ஈக்குவல் டு x/t2, t2 equal to x/v2. ஸோ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதலாமா. இப்போ t1 கண்டுபிடிச்சிட்டோம், t2வும் கண்டுபிடிச்சிட்டோம். t1 எடுத்ததில் போட்டால் என்ன வரும், x/v1. அப்புறம் t2 எடுத்ததில் சப்ஸ்டியூட் பண்ணால் x/v2. இதில் யார் ஒரே டேர்ம் இருக்காங்க, இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ். என்ன பண்ணிக்கலாம், காமன் பண்ணி எழுதிக்கலாம், மொத்தமாக எழுதிக்கலாம். என்ன பண்ணிக்கிறோம், ஐ எம் கோயிங் டு ரைட் எக்ஸ் டோட்டலாக, மொத்தமாக எழுதிட்டு ஒரு ப்ராக்கெட். இப்போ எக்ஸை எடுத்துட்டோன்னா அந்த இடத்துல யார் இருப்பா, 1. ஓகே, ஸோ வந்துடுச்சா. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், 1/v1 ப்ளஸ் 1/v2. ஓகே, இப்படி இருக்கா. இதை நான் என்ன பண்ண போகிறேன், அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, இங்கே வந்து என்ன பண்ணுறோம், வாட் வி டிட், இங்கே ஒரு நம்பர் 3 இருந்துச்சு, அதை நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணேன் மேலே கீழே. அதே மாதிரி இங்கேயும் நான் எதால் மல்டிப்ளை பண்ணேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ண மாதிரி காமிச்சோமா. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், v1 மேலேயும் கீழேயும் எதால் மல்டிப்ளை பண்ணுறேன், v2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் 1/v2 மேலே கீழேயும் எதால் மல்டிப்ளை பண்ணுறேன், v1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ அதனால் என்னவா மாறும், நியூமரேட்டரில் மேலே கீழே v1ஆல் ஒரு மிஸ்டேக் வந்திருக்கு பார்த்துறீங்களா. இப்போது 1 × v1 v2, v1 × v2 v1 v2,
plus 1 into V1 V1 V2 into V1 V2 V1 அதை மாற்றி கூட எழுதிக்கலாம். V1 V2 எழுதிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் தானே, மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் என்னவா மாறிடுச்சு, மொத்தமாக என்னவா மாறிட்டு சேம் ஆகிட்டா. அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஒரே இதாக எழுதிக்கலாம், ஒரே V1 V2 எழுதிக்கலாம். ஒரே V1 V2 எழுதும் பொழுது எழுதிக்கிட்டோமா. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ V1 ப்ளஸ் V2யும் நம்ம என்ன எழுதிக்கலாம், V2 ப்ளஸ் V1 V1 ப்ளஸ் V2ன்னு எழுதிக்கலாம். சரியா. ஸோ இந்த இடத்துல எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் 1/V1 ப்ளஸ் 1/V2 என்ன வரும், V1 ப்ளஸ் V2 divided by V1 V2. x என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இது மாதிரி கேன்சல் ஆகும்போது என்ன ஆயிரும், அந்த இடத்துல என்ன விட்டுட்டு போகும், 1. மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு அந்த இடத்துல என்ன லீவ் பண்ணிட்டு போயிடும், 1. சரியா. ஸோ இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருந்துச்சு, 2 divided by V1 plus V2 divided by V1 V2. இப்போ என்ன பண்ணலாம், டிவிஷனில் இருக்கா, இது என்ன ஆகும், இந்த ஸ்டெப்பை நான் உங்கள்கிட்ட விடுறேன், கண்டிப்பாக அதை நீ செய்ய தெரியணும் உனக்கு. ஸோ 2V1 V2 divided by V1 plus V2. அதை நான் என்ன பண்ணணும், 2 divided by, நான் வேகமாக எழுதி காமிக்கிறேன், V1 plus V2 மொத்தமாக கீழே யார் இருக்காங்க, இவங்க தானே இருக்காங்க, என்னவாயிரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுட்டு V1 divided by V1 V2 divided by அதான் வந்துடும். அப்படி தானே, புரியுதா. சரி, இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது, இதுதான் அந்த ஷார்ட்கட். என்னென்னா, இந்த எக்ஸ் அடிக்கிறோம்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டெப் இருந்துச்சா, இங்கே இந்த இடத்துல நான் இப்போ எக்ஸ் அடிக்கேன், இப்போ வருது. இதை மட்டும் நான் மறுபடியும் எழுதிக்கிறேன். என்ன இருக்குது, ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2 divided by 1/V1 plus 1/V2. இதை மாற்றி எழுதுகிறேன். இதை மொத்தமாக நான் என்ன பண்ணுறது, இதை ஹோலாக அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். அப்படி தான் கொண்டு போக முடியும், இதை மட்டும் கொண்டு போக முடியாது. ஏன்னா என் அடிஷனில் இருக்குல்ல, அதனால் கொண்டு போக முடியாது. கொண்டு போனால் மொத்தமாக டினாமினேட்டர் தான் கொண்டு போக முடியும். சரியா. இல்லாட்டி ஏதாவது ஒன்று மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே 3 அப்படின்றதுனா கூட அந்த 3 மட்டும் கொண்டு போக முடியும். நான் சொல்ல வருது புரியுதா. இது நிறைய ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம், அதனால தான் பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ மொத்தமாக அங்கே கொண்டு போனால் எனக்கு என்ன ஆகும், அப்புறம் அங்கே மேலே இருக்கிறது கீழே எடுத்துகிட்டு வரோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஐ ரைட் இட் ஆன் த நெக்ஸ்ட் பேஜ். 1/V1 plus 1/V2 divided by 2 ஆவரேஜ் ஸ்பீட் எழுதியாச்சு. புரியுதாடா. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது, 2 divided by ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 1 divided by V1 plus 1 divided by V2. இதை எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுதான் முக்கியம். ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறது முக்கியம் இல்லை, எப்போ யூஸ் பண்ண போகிறோங்கிறது தான் முக்கியம். எப்போ இதை யூஸ் பண்ணணும், அதாவது உங்களுடைய பயணம் நடக்குது, ஒரு ஜேர்னி நடக்குது, ஸ்பீடுக்கு மட்டும் இது ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கலாம், அல்லது
இதை மாதிரி இருக்கலாம், தப்பு கிடையாது. அல்லது ஒரு வட்டப்பாதையாகவும் இருக்கலாம். சரியா? ஸ்பீடுக்கு மட்டும், இந்த வேர்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்பீடுக்கு மட்டும் ஆவரேஜ் ஸ்பீடு தான் நம்ம படிக்க போகிறோம். ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு, ஆனால் இங்கே நடந்த விஷயம் என்ன, உங்களுக்கு ஈக்குவல் 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இந்த மொத்த பயணத்திலேயே 2மே ஈக்குவல் தூரம் அல்லது ஈக்குவல் பாத் லென்த். இப்போ அதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கோம். இங்கே போன நீளமும் இந்த நீளமும் 1 அப்படி இருந்தால் மட்டுமே, அல்லது if you are going to a circular path, இது சேம் 2 பாதையாக இருக்கணும். அப்புறம் முக்கியமானது ஒன்று, இதை கடக்கும் பொழுது, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆகும்போது, பயணிக்கும் பொழுது, இதை ட்ராவல் பண்ண வெலாசிட்டி v1, ட்ராவல் பண்ண வெலாசிட்டி v2. சார் v1 v2 தான் கொடுப்பாங்களா? இல்லை, சம்டைம்ஸ் s1 s2 கூட கொடுப்பாங்க. சார் வெலாசிட்டின்னு சொல்லிட்டனோ, ஸ்பீடு, மன்னிக்கவும் ஸ்பீடு. இது ட்ராவல், இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில கடந்த ஸ்பீடு வந்து s1, இந்த 2 பாயிண்ட்டையும் கடக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட ஸ்பீடு s2. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட ஸ்பீடு என்னடா, ஸ்பீடு இஸ் s1 அல்லது ஸ்பீடு இஸ் s2. ஒரு முழு வட்டம் எடுத்துக்கிட்டாலும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துக்கிட்ட ஸ்பீடு s1, இங்கேருந்து எடுத்துக்கிட்ட ஸ்பீடு s2. அப்படி இருக்கு. அப்படி இருந்தால் அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த டோட்டல் ஜேர்னி, இதுதான் எனது ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த டோட்டல் ஜேர்னி என்னன்னா, வாட்ஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த டோட்டல் ஜேர்னி அப்படி கேட்டாங்கன்னா இதுதான் கண்டுபிடிக்கணும். 2 டிவைடட் பை, ஏன்னா இங்கே 2 துண்டாக தானே இருக்குது, 2 ஈக்குவல் ஹாஃப். நல்லா முக்கியமாக புரிஞ்சுக்கணும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஹாஃப் டிஸ்டன்ஸ், ஈக்குவல் டைம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வேறு ஃபார்முலா. சரியா? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வித் டிஃபரண்ட் ஸ்பீடு, ஈக்குவல் தூரம், சரிசமமான தூரம், வெவ்வேறான வேகம் இருந்தால் அப்போ என்ன பண்ண போகிறோம், 1 டிவைடட் பை v1, 1 டிவைடட் பை v2. சரியாடா? ஓகே, டன். இப்போ இவ்வளோதான் இந்த ஃபார்முலா. இப்போ ஜெயில கேட்ட இந்த 2023 கேட்ட 3வது ப்ராப்ளம், ட்ரிப்பிள்ஸில் 3வது ப்ராப்ளம். ரெடியா? போகலாமா? ஓகே. இப்போது an object moves with a speed of v1, v2, v3 along the line segment AB, BC, CD respectively, where AB equal to BC and AD equal to 3AB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then the average speed of the object will be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? போகலாமா? இப்போது ஏக்கும் டிக்கும் இடையில தான் இந்த மொத்த பயணம் நடக்குது, ஜேர்னி நடக்குது. பயணம் நடக்கும் பொழுது ஏபிக்கு இடையில இருக்கக்கூடிய தூரமும் பிசிக்கு இடையில இருக்கக்கூடிய தூரமும் சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க? ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு கொடுத்துருக்காங்க. சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சேம்னு கொடுத்ததுனால கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஏடி. ஏடி என்னது? ஏக்கும் டிக்கும் இடையில 3 டைம்ஸ் ஆஃப் ஏபி, ஏபியுடைய 3 மடங்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? ஏபி 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 3 ஏபி தான், ஏபி 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 அப்படி தானே? அதுதான் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ இந்த இந்த ரிசல்ட் என்ன? ஏபியும் பிசியும் சமம், இதுவும் சமம்.
அப்புறம் ஏக்கும் டிக்கும் இடையில மொத்த தூரம் எவ்வளவு 3 டைம்ஸ் ஆஃப் ஏபி. அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சரிசமமான தொலைவு அல்லது பாதையின் நீளம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்காம இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. வெளிப்படையாக சொல்லாமல், தெளிவில்லை தெளிவாக கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக சொல்லாமல், நேரடியாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்குது? 3 டிஸ்டன்ஸ் இருக்குது. எத்தனை டிஸ்டன்ஸ்? 1 2 3. இப்போது நம்ம படித்த இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதில் அப்ளை பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன் பண்ணலாம்? உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், வெவ்வேறான வேகம் v1 v2 v3, கடந்த டைம் மூணுமே வேறு வேறு வேறு. am I right? எஸ். ஸோ அப்படா இப்போ அந்த ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணுவோம். என்னென்னா என்ன எழுதுவோம் இப்போ? உடனே சொல்லுங்கள் பார்ப்போம். 2 divided by average speed of the total journey is equal to 1 by v1 speed of the first, v2 v3. இப்படி எழுதுனீங்கன்னா தவறு. there is a mistake. என்னென்னா எப்போ 3 வருதோ அப்போ இங்கே என்ன போட்டுக்கணும்? இந்த இடத்துல 3 அப்படின்னு போடணும். இப்படி போட்டால் ஓகே. ஆனால் இதாக நமக்கு தேவை இதுதான். அப்படி இதை மட்டும் ஒரு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துல மீதியெல்லாம் அடுத்த பக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன வரும்? டெல் மீ. ஸோ இது இப்படி கூட ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு, இதை மொத்தமாக கீழே கொண்டு வந்துடலாமா? 3 divided by 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3. அப்படி தானே? ஸ்பீட் ஆஃப் தி டோட்டல் ஜேர்னி, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி டோட்டல் ஜேர்னி ஈக்குவல் டு இதை மாதிரி எழுதணும். இப்படி தான் எழுதணும். இப்படி தான் ஆன்சர் இருக்கா? இல்லையே. எல்சிஎம்லாம் எடுத்து ஒரு சில விஷயம் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணலாமா? ஸோ இப்போ முதல்ல இந்த ரெண்டுத்தையும் எடுத்து பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் பண்ணலாம். ஓகே, ரெண்டுத்தையும் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? முதல்ல இது ஈஸியாக என்னால் பண்ண முடியும். அப்படி தானே? ஸோ v2வால் கீழேயும் மேலேயும் மல்டிப்ளை பண்ணுறேன், v1ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை குரூப் பண்ணிடுறேன். ஸோ வாட் ஐ வில் ஹேவ், அந்த இடத்துல இதை மட்டும் நான் தனியாக பண்ணட்டுமா உங்களுக்கு? 1 + v1 1 by v2 plus 1 by v3 is equal to என்ன? அதான் பார்க்க போகிறோம். முதல்ல v2 plus v1 divided by v1 v2. சரியா? இப்போ பாருங்க, அடுத்து என்ன இருக்குது? இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கணும். சேர்க்கும் பொழுது இங்கே யார் இருக்காங்க? v1 v2. இங்கே யார் இருக்காங்க? v3. அதனால் என்ன பண்ண போகிறேன்? வாட் ஐம் கோயிங் டு டூ, இப்போ அந்த கிராஸ் மல்டிப்ளை வந்து ரொம்ப டீடியஸாக இருக்குங்கிறதுனால தான் இந்த மெத்தடுக்கு போகிறோம். சரியா? இதை மட்டும் தனியாக எழுதிக்கிறேன். v3 v3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ v1 v2ஆல் நான் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ டினாமினேட்டர் என்னவா மாறுச்சு? v1 v2 v3 மொத்தமாக மாறிட்டா? இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேனே இந்த இடத்துல. ஸோ இந்த டினாமினேட்டர் என்னவா மாறுச்சு? v1 v2 v3. ஸோ 1 into v1 v2 v1 v2 v1 v2 v3. ஸோ the plus I will write it clearly. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன பண்ணணும்? இந்த v3-ஐ நான் ஒவ்வொரு டேர்மோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? v3 into v2 அல்லது v2 into v3 எதனால் எழுதிக்கலாம்? மல்டிப்ளிகேஷன் தானே. v3 into v1 the whole divided by v1 v2 v3 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது?
we have v1 v2 divided by v1 v2 v3. ஸோ மொத்தமாக v1 v2 v3-ஐ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? I can write it ஒரே ஒரு தடவை எழுதிக்கலாமா? இந்த ப்ளஸ்ஸை நான் மேலே கொண்டு போய்க்கிறேன். ஸோ v1 into v2 into v3. ஸோ this is the thing. இது எல்லாம் எதுக்கு பதிலாக? in behalf of this term. சரியா? இது நான் மறுபடியும் இதுக்கு பதிலாக எழுத போகிறோம். ஸோ the average speed is equal to என்ன வந்திருக்கு? 3 divided by, அதை நான் எழுதிக்கிட்டோமா? ஸோ 1 by average speed equal, ஸோ average speed is equal to 1 divided by, மொத்தமாக இது இருக்குது 1 divided by 3 divided by. ஸோ மொத்தமாக இருக்கும்போது if I multiply this in the numerator என்ன ஆகும்? v1 v2 v3 எழுதினால் எனக்கு என்ன வரும்? the total average speed of the entire journey, என்னது? average speed of the entire journey is equal to 3v1 v2 v3 divided by v1 v2 v2 v3 v3 v1. சரி, இப்போ நம்ம 2 பார்த்தோமா? இப்போ இது நம்ம பார்த்தா 4 பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. 4 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பார்த்தா என்ன வரும்? ஃபார்முலா நம்ம எப்படி எழுதணும்? 4 divided by average speed of the entire journey equal to 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3 plus 1 by v4. இது 4க்கு. இதை மாதிரி n ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இது 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருந்து என்னங்கிறது ஏதோ ஒரு நம்பர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் நம்ம என்ன எழுதணும்? n டிவைடட் பை த டோட்டல் ஆவரேஜ் ஸ்பீடு அல்லது ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த என்டையர் ஜேர்னி. டோட்டல்ங்கிற டோட்டல் ஜேர்னியோடைய ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 1 by v1 plus 1 by v2 plus டாட் வச்சுட்டு 1 by vn அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இருக்குல்ல, இதுக்கு பேர் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா இந்த மாதிரி கணக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அண்ட் இதை மாதிரி இருக்கக்கூடிய இந்த கணக்குக்கு மட்டும் அந்த ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன பேர்னா ஹார்மோனிக் மீன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? இது பேர் இல்லை, அதை விட இதை மாதிரி எழுதுறதுக்கு பேர் ஹார்மோனிக் மீன். இதை மாதிரி எழுதுறதுக்கு பேர் என்ன? ஹார்மோனிக் மீன். அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு 3 இப்போ மீன் அப்படின்னாலே ஆவரேஜ் தானே சொல்லுவோம். மீன் அல்லது ஆவரேஜ். மீன் அதுலேயே நிறைய மீன் இருக்குது. ஆவரேஜுங்கிறது அரித்மெட்டிக் மீன். ஆவரேஜுங்கிறது அரித்மெட்டிக்னா கூட்டி மீன் எடுக்கிறோம். சரியா? அப்படின்னா 1 2 3 அப்படின்னு இருக்கு, ஒரு 3 நம்பர் இருக்குது. ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர் இருக்கா? ஸோ 3. எத்தனை? ஏன் இந்த 3 எழுதுனா 1 2 3. 3 டிவைடட் பை ஹார்மோனிக் மீன் ஈக்குவல் டு 1 by முதல் நம்பர் 1 ப்ளஸ் 1 by ரெண்டாவது நம்பர் யார்? 2 ப்ளஸ் 1 by மூணாவது நம்பர் 3. இதை மாதிரி தானே எழுதுகிறோம். அதனால் நம்ம இப்படி ஏதாவது ஒரு கணக்கு வந்துச்சுன்னா ஹார்மோனிக் மீன் எடுத்துட்டா போதும், நமக்கு என்ன வந்துடும்? நமக்கு ஆன்சர் வந்துடும். இதை மாதிரி எழுதுறது பெயர் என்ன? இதை மாதிரி எழுதுனது என்னென்னா ஹார்மோனிக் மீன். சரியா? ஹார்மோனிக் மீன் தான் என்னென்னா ஆவரேஜ் ஸ்பீட் வென் யுவர் ஜேர்னி இஸ் பார்ட்டாக இருக்குது and it covers equal distance with different speed. This is equal to harmonic mean mathematically.
கணிதத்தின்படி, மேத்தமெட்டிக்ஸ் படி. சரியா? இதை மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நெட்டில் தேடி பாருங்கள். இதை மாதிரி நிறைய கணக்கு நீட்டில் கேட்டிருக்காங்க, ஜேஇயில் கேட்டிருக்காங்க, கேட் அது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கூட இதை கேட்டிருக்காங்க. அதனால் பி கிளியர் வித் த கான்செப்ட்ஸ். ஆப்டிடியூட் சரியா, அதில் கூட கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் அண்ட் see you in the next video. நன்றி.